குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து தமிழகத்தில் இன்றும் போராட்டம் தொடர்ந்து வருகிறது. கோவை ஆட்சியர் அலுவலகம் அருகே BSNL அலுவலகத்தை சமூக மாற்றத்திற்கான மாணவர் கூட்டமைப்பினர் முற்றுகையிட முயன்றனர். அவர்களை காவலர்கள் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இந்திய மாணவர் சங்கம், அனைத்திந்திய மாணவர் கூட்டமைப்பு, இஸ்லாமிய மாணவர் கூட்டமைப்பு உள்ளிட்ட மாணவர் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். உள்ள போங்க. வாமா வாமா வாமா. இனியொரு புறம் எங்கேயாவது தடியடியோ அல்லது சுடக்கூடிய ஏதாவது முயற்சிகளை காவல்துறை மேற்கொண்டால் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை இந்திய அளவில் முன்னெடுப்போம். குறிப்பாக இந்த சட்டத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு மாணவ கூட்டமைப்பு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டும் எக்காரணம் கொண்டும் இந்த CAA சட்டத்தையும் NRC சட்டத்தையும் மாணவ கூட்டமைப்பு இந்தியாவில் எங்கும் அமல்படுத்த விடமாட்டோம். தேசிய குடிமக்கள் பதிவேடு மற்றும் குடியுரிமை திருத்தச் சட்டம் ஆகியவற்றை கைவிடக் கோரி சேலம் மாவட்ட ஐக்கிய ஜமாத் மற்றும் இமாம்கள் பேரவை சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் TVK உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த 6000த்திற்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். தலைமை அஞ்சல் நிலையம் அருகே 3 சாலைகள் சந்திக்கும் இடத்தில் போராட்டம் நடைபெற்றதால் பாதுகாப்பிற்காக ஏராளமான காவலர்கள் அங்கு குவிக்கப்பட்டனர். போராட்ட பகுதிக்கு அருகே உள்ள கடைகள் அடைக்கப்பட்டன. ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரியில் பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் இணைந்து அண்ணா சிலை முன்பு கண்டன பொதுக்கூட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்லாமிய அமைப்புகள், திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் என 4000த்திற்கும் மேற்பட்டோர் கண்டன கூட்டத்தில் பங்கேற்றனர்.